வணக்கம். கடவுளின் விரல் இந்த வார்த்தைய பைபிள்ல நாம பாக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு வேதாகமம் முழுக்க பயணம் செஞ்சு இந்த ஒரு சுவாரஸ்யமான சொற்றொடரோட ஆழமான அர்த்தத்தை நாம அலசி ஆராயலாம். சரி, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? எகிப்திய மந்திரவாதிகள், 10 கட்டளைகள், அப்புறம் கடவுளோட ஆவி. இது மூணுக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்க? பாக்குறதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா நாம இத பத்தி பேசி முடிக்கும்போது இது எல்லாமே எப்படி ஒரே ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தால இணைக்கப்பட்டிருக்குன்னு நீங்களே பாப்பீங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கடவுளின் விரல்ங்கிற வார்த்தை முதல்ல எங்க வருதுங்கிறது தான். இத மோசே சொல்லல, இஸ்ரவேல் மக்களும் சொல்லல. அப்போ யார் சொன்னா? சொன்னது கடவுளோட எதிரிகளான எகிப்திய மந்திரவாதிகள். நம்ப முடியுதா? இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, எஜிப்துல பேன்கள் வாது வந்தப்போ மோசே அந்த வாதைய கொண்டு வராரு. இதுக்கு முன்னாடி நடந்த அற்புதங்களை எல்லாம் எப்படியோ காப்பி பண்ணி அடிச்ச அந்த எஜிப்திய மந்திரவாதிகள் இதையும் செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல, முழுசா தோத்து போயிடுறாங்க. அதனால இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்களோட தோல்வி அவங்கள ஒரு உண்மையை ஒத்துக்க வச்சிடுச்சு. அவங்க நேரா ஃபாரோன் கிட்ட போய் சொல்றாங்க, இது மனுஷ வேலை இல்ல, இது தேவனுடைய விரல் அப்படின்னு. அதாவது தங்களால காப்பி அடிக்க முடியாத, தங்களோட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சரி, மந்திரவாதிகள் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த கடவுளின் விரலுங்கிற வார்த்தை எங்க வருதுன்னா அதோட அர்த்தமே மொத்தமா மாறுது. வெறும் சக்திய காட்டுறதுல இருந்து ரொம்பவே பர்சனலான அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயமா மாறுது. ஒருவேளை பைபிள்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுறதுல இதுதான் ரொம்பவே ஃபேமஸான இடம்னு சொல்லலாம். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. யோசிச்சு பாருங்க, மோசே கேட்டு கேட்டு எழுதின விஷயம் இல்லை இது. கடவுளே நேரடியா தன்னோட விரலால தன்னோட சட்டத்தை கல்பலகைகள்ல எழுதுறாரு. இது அவரோட முழுமையான தெய்வீக அதிகாரத்தை சந்தேகத்துக்கே இடமில்லாம காட்டுது. அதோடு அவரே தனிப்பட்ட முறையில தன்னோட மக்களோட ஒரு உடன்படிக்கை செய்றாருங்கிறதையும் இது உறுதிப்படுத்துது. கடவுளே எழுதுறாருங்கிற இந்த கான்செப்ட் இதோட முடியல. கடவுளின் விரல்னு அதே வார்த்தைகள் எல்லா இடத்துலயும் வரலேனாலும் கடவுளோட விரல்கள் உருவாக்குது, எழுதுது, செயல்படுதுங்கிற மாதிரி சில முக்கியமான இடங்கள்ல பைபிள் சொல்லுது. இந்த டைம் லைனை பாருங்களேன், எவ்ளோ அழகா இருக்கு. சங்கீதத்துல வானங்கள் உம்மது விரல்களின் கிரியை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, படைப்பு. அப்புறம் தானியேல் புத்தகத்துல ஒரு ராஜாவுக்கு பயங்கரமான தீர்ப்ப ஒரு அமானுஷ்ய கை சுவத்துல எழுதுது, தீர்ப்பு. அதுக்கப்புறம் யோவான் சுவிசேஷத்துல இயேசுவே குனிஞ்சு தன்னோட விரலால தரையில மர்மமா ஏதோ எழுதுறார். இது கிருபையின் செயல். பாத்தீங்களா? படைப்பு, தீர்ப்பு, அப்புறம் கிருபை. என்ன ஒரு பயணம்! இப்போ நேரா புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இங்க இயேசுவே இந்த வார்த்தையா பயன்படுத்துறார். கடவுளின் விரல் அப்படின்றத பிசாசுகளை விரட்டுற தன்னோட சக்தியோட நேரடியா இணைக்கிறார். இந்த சக்தி தான் தேவனுடைய ராஜ்யம் உங்ககிட்ட வந்துருச்சுங்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இதுதான் கிளைமேக்ஸ். இயேசு இந்த வார்த்தைய சொல்றார், சரி. ஆனா அவர் உண்மையில என்ன சொல்ல வர்றார்? நமக்காக இந்த முழு மர்மத்தோட முடிச்சியும் அவரே அவிழ்க்க போறார். வேதாகமமே நமக்கு பதில கொடுக்குது. லூக்கா சுவிசேஷத்துல இயேசு தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அதே சம்பவத்தை மத்தேயு எப்படி எழுதுறாருன்னு பாருங்க. அவர் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறதா சொல்றார். ரெண்டுமே ஒரே சம்பவம்தான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? கடவுளின் விரல்ங்கிறத பரிசுத்த ஆவிக்கான ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். அது நிஜமான விரல் கிடையாது. ஆனா கடவுளோட பரிசுத்த ஆவியின் மூலியமா இந்த உலகத்துல செயல்படுற கடவுளோட சக்தி. இந்த ஒரு விஷயம் புரிஞ்ச உடனே நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு புது அர்த்தம் கிடைக்குது. இது மொத்த கதையும் மாத்திடுது. அதாவது கடவுளோட சட்டம் வெளியில கல்லுல எழுதப்பட்டதுல இருந்து அது எப்படி மனுஷனோட உள்ளத்துக்குள்ள எழுதப்படுதுங்கிற ஒரு அழகான பயணத்தை இது நமக்கு காட்டுது. இந்த பயணத்தை பாருங்க. முதல்ல கடவுளின் விரல் 10 கட்டளைகளை கல்லுல எழுதுது. இது வெளியில இருக்கிற ஒரு சட்டம். அடுத்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுக்கறார். ஒரு நாள் வரும், அப்போ நான் என்னோட சட்டத்தை ஜனங்களோட மனசுக்கு உள்ளே எழுதுவேன்னு சொல்றார். கடைசியா அப்போஸ்தலன் பவுல் புதிய உடன்படிக்கையில கடவுளோட ஆவியானவர், அதாவது கடவுளோட விரல் சரியா அதேதான் செய்றாரு, ஆனா கல்லுல இல்ல, நம்ம இதயங்கள்ல எழுதுறாருன்னு சொல்றாரு. என்ன ஒரு அற்புதமான மாற்றம்! சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த சக்தி வாய்ந்த வார்த்தையோட முழு பயணத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பைபிள் முழுக்க கடவுளின் விரல்ங்கிற இந்த வார்த்தைகள் சரியா 4 தடவை தான் வருது. இது ரொம்ப அரிதா பயன்படுத்தப்பட்டதுனால அது வர்ற ஒவ்வொரு இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
அந்த 4 முக்கியமான தருணங்கள் இதோ. யாத்திராகமம் 8ல மந்திரவாதிகள் தெய்வ சக்திய ஒத்துக்கிறாங்க. யாத்திராகமம் 31லயும் உபாகமம் 9லயும் கடவுள் தன்னோட சட்டத்தை எழுதி அதிகாரத்தை நிலைநாட்டுறார். கடைசியா லூக்கா 11ல இயேசு இந்த சக்திய பரிசுத்த ஆவியோட கிரியையை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரார். சக்தி, சட்டம், ஆவி, இதுதான் அந்த வரிசை. இந்த உருவகம் எவ்வளவு பரந்த அர்த்தத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. கடவுளோட விரல் எதிரிகளுக்கு மேல அவருக்கு இருக்கிற சக்திய காட்டுது, அவரோட சட்டத்தையும் உடன்படிக்கையையும் குறிக்குது, பரிசுத்த ஆவியோட ஆவிக்குரிய அதிகாரத்தை குறிக்குது, அதோட தானியேல் புத்தகத்துல பார்த்த மாதிரி தீர்ப்பையும் குறிக்குது, கடைசியா இயேசு தரையில எழுதினப்போ வெளிப்பட்ட அந்த மர்மமான கிருபையையும் குறிக்குது. அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். எந்த விரல் நட்சத்திர கூட்டங்களை உருவாக்குச்சோ அதே விரல் தான் 10 கட்டளைகளை கல்லுல எழுதுச்சு. அதே விரல் தான் பிசாசுகளை விரட்டுச்சு. அரண்மனை சுவத்துல தீர்ப்பை எழுதுச்சு. அந்த விரல் தான் குனிஞ்சு தூசியில கிருபையும் எழுதுச்சு. இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு செயல், நேரடியான மறுக்க முடியாத ஒரு செயல். ஒருவேளை இதையெல்லாம் விட சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னா, அதே விரல், அதே சக்தி இன்னைக்கு கல்லுல இல்லாம மனுஷங்களோட இதயத்துல செயல்படுதுங்கிறது தான். அதை பத்தி யோசிச்சு பாருங்க.